ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சத்து அல்வா. திடீர்னு செய்யக்கூடிய ஒரு சத்து அல்வா. ரொம்ப சூப்பராக உடம்புக்கு ஆரோக்கியமான சத்து அல்வா. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே தான் அதை செஞ்சுருக்கோம். இதுக்காக வெளியில் போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு எந்த சிரமமும் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் சாக்லேட், கேக் இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள்லாம் வெளியில் வாங்கி தருவோம். அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சத்துள்ள வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறவங்க SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற அன்னன்னைக்கு போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சத்து அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு 1/2 கப்பு, அரிசி ஒரு 1/4 கப்பு, நெய் தேவையான அளவுக்கு. இப்போது வெல்லம் இப்போ எந்த அளவு நம்ம பருப்பு அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவு சரிசமமாக வெல்லம் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம அரிசியை வானலியில் பெருமானில தான் வறுக்கிறேன். நல்லா செவக்க வறுத்துக்கணும். எந்த அல்வா நினச்ச உடனே திடீர்னு டக்குன்னு செய்யலாம். இதுக்கு பேர் திடீர் அல்வான்னு கூட சொல்லலாம். அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடுவோம். அடுத்தது பாசிப்பருப்பு. இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு, அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நான் கழுவாமல் ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் எடுத்து நான் வறுத்துட்டு இருக்கேன். அப்போதான் இருக்க டஸ்ட்லாம் போகும். இது நல்லா செவக்க வறுபடட்டும். இப்போ பாசிப்பருப்பை நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டோம். இதையும் இந்த தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு. நல்லா வாசனை வர்ற மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதையும் இப்போ உளுத்தம்பருப்பையும் நல்லா கலர் மாற அளவுக்கு செவக்க வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதையும் எல்லாம் கொட்டி வச்சிட்டோம்னா அடுத்து இந்த பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி இந்த வறுத்து 3 பொருளும் நல்லா சூடாறின பிறகு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளும் நல்லா சூடாறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்மளோட மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மிக்சியில் நம்ம உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி இது எல்லாத்தையும் வறுத்து வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அது நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக பொடி செஞ்சு சலிச்சு எடுத்து வச்சுட்டேன். சலிச்சு எடுத்து வச்சா தான் அல்வா நல்லா வழுவழு நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ முதல்ல ஒரு பவுலில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றுறோம். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். தண்ணியில் கரைச்ச இந்த நாட்டு சக்கரையை நம்ம நல்லா வடிகட்டிடுவோம். இந்த டஸ்டெல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சலிச்சு வச்சிருக்கிற இந்த மாவை இந்த நாட்டு சர்க்கரையோட நல்லா கலந்துக்கலாம். கலந்து நல்லா கரைச்சிக்கணும். இந்த சத்துல சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாக வைக்கணுமே, வீணாக போயிடுமே அப்படின்ட்டு எதுவும் பயம் இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். நாட்டு சர்க்கரை தண்ணியில் நம்ம சலிச்சு வச்ச எல்லா மாவையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை வானிலை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை தண்ணியில் கரைச்ச இந்த மாவு அப்படியே கொட்டணும். இப்போ அடி பிடிக்காமல் இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சட்டன் ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு பர்த்டேவுக்கு இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷங்களுக்கு யாரோ விருந்தாளி வந்துட்டாலோ நம்ம கேசரி அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வானிலையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிடுங்க. ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதில் சேர்த்துருக்க உளுந்து உடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். உளுந்தம்பருப்பை அடிக்கடி நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துட்டோம்னா எலும்பு, தசை, நரம்பு இது எல்லாம் ரொம்ப பலமாகும். அப்புறம் இதில் சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், நார் சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதுலேயும்
அதனால இது என்னென்ன ஆரோக்கியமான பொருள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம போட்டு செஞ்சிருக்கோம்னு சொல்ல வரேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருள். இதில் சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகமாகும். அரிசி வந்து பொதுவாகவே நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தர்றது. நாம இந்த சத்தல்வால சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு உடம்புக்கு நல்லது தான். அதனால நம்ம அடிக்கடி செஞ்சு தரலாம். இந்த உளுந்தங்களெல்லாம் சில பெண் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்கல, டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த உளுந்த பருப்பு சேர்த்து இந்த சத்து அல்வா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இடுப்பு நல்லா பலமாகும். இந்த அல்வா இறக்குற சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கல. அவ்வளோதாங்க, நம்மளுடைய திடீர் அல்வா சத்து அல்வா ரெடி. பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சத்து அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.